ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப பொருத்தமான கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த குருமா 4 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. இது வந்து நான் 150 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கிறேன். இந்த கொண்டக்கடலையை நம்ம முந்தின நாளே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம். நாம யூஸ் பண்றது காபூலி சன்னா அப்படிங்கிற வெள்ளை கொண்டக்கடலை. இதுல 1 கப் எடுத்திருக்கிறோம்ல, இது இப்ப நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மறுநாள் காலையில குக்கர் பாத்திரத்துல சேர்த்துக்கிறோம். இது பிரஸ்டீஜ் பிராண்ட்ல உள்ள 5 லிட்டர் பிரஷர் குக்கர். இந்த மாதிரி சின்ன குக்கர்ல நம்ம வேக வச்சா போதுமானது. ஊர்ன கடலையை சேர்த்த பிறகு அது மேல 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் உயரத்துக்கு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். அப்பதான் அது வேகிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். இனிமே இந்த குக்கரை அடுப்புல வச்சுட்டு இந்த ரப்பர் கேஸ்கெட்டை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த வெயிட் வால்வையும் நம்ம போட்டுக்கிறோம். அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணுவோம். அப்புறம் ஒரு விசில் வந்த உடனே தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 12 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர்லயும் இந்த மாதிரி 12 அல்லது 13 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த சன்னா நல்லா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு பிரஷர் நல்லா செட்டில் டவுன் ஆன பிறகு நம்ம மூடியை திறந்து பார்க்கணும். நம்மளுக்கு இப்ப பார்த்தோம்னா சன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு இதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு சரியா வேகல அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி 2 விசில் விட்டு இறக்கிட்டோம்னாலும் நல்லா சாஃப்டா வெந்துடும். இனிமே இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பூண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு நம்ம தோல் எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம 2 வெங்காயத்தை எடுத்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதுல தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம இடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்லைட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். வெங்காயத்தை நீள வாக்குல வெட்டி வச்சிருக்கோம். தக்காளி மீடியம் சைஸ் துண்டுகளா வெட்டி வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன கொத்து மல்லித்தலை, ஒரு சின்ன கொத்து புதினா எடுத்திருக்கோம். அடுப்புல ஒரு வானொலி வச்சு சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் சைஸ்க்கு கடல் பாசி, 6 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சோம்பு சிவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தாலே அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு பிரிஞ்சி இலையும் வெங்காயம் சீக்கிரமா வதங்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறோம். குருமால ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறோம். அதுக்கு பதிலா 1 டீஸ்பூன் சுகர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து லேசா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கின உடனே நம்ம அது கூட நம்ம மல்லி புதினா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். மல்லி புதினா ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கின பிறகு அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு இது கூட 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் நம்ம கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பதில நம்ம சன்னா வேக வச்சு வச்சிருந்தாலும் அந்த கொண்டக்கடலையில ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும். இது கூட அரைச்சு வச்சிருந்தாலே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா பவுடரோட பச்சை மசாலா ஸ்மெல் போறதுக்காக நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி 2 நிமிஷம் நம்ம வதக்குனா போதுமா இருக்கும். இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஆற வச்சுக்குவோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கொண்டக்கடலை வெந்துட்டு இருக்கோம்ல அப்பவே நம்ம செஞ்சிடலாம். வதக்கின மசாலா நல்லா ஆறின பிறகு அதை மிக்சியோட மீடியம் சைஸ் ஜார்ல சேர்த்துட்டு அதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம முதல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிருந்தோம் இல்லையா, அதே வானலியிலே நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். இப்ப இது கூட நம்ம 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அலசிட்டு நம்ம இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கிறோம். நான் இந்த கொண்டக்கடலை வேக வச்சாலே அந்த தண்ணியை சேர்த்து நான் இந்த மிக்சி ஜாரை நல்லா அலசி இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்ச மசாலா கூட நம்ம வேக வச்சிருந்தாலே அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு வச்சிருந்தோம்ல அதுல ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து 1 பாதியமா அரைச்சு நம்ம இந்த குருமாலே திருப்பி சேர்த்தோம் அப்படின்னா அந்த குருமா நல்லா திக்கா இருக்கும். இனிமே தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலை மசாலாவை ஒரு 10 நிமிஷம் போல நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். நம்மளோட கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவை நம்ம ஆஃப் பண்ணிட்டு அது கூட நம்ம கொத்தமல்லி தலையை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாம 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி அப்படிங்கிறது வெந்தயக்கீரையை வந்து நல்லா காய வச்சு வச்சிருப்பாங்க. இது மளிகை கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். இது சேர்க்கும் போது நம்மளுக்கு குருமா நல்லா வாசமா இருக்கும். நம்மளோட தமிழ்நாட்டு ஸ்டைல் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த கொண்டக்கடலை குருமா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ்ஷா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்டைல்ல கொண்டக்கடலை குருமா பண்ணலாங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.